வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகங்கள் யார்? குரு. அவர் தனஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம், பலம். அதே போல் சுக்கிரன் ரொம்ப முக்கியமான பிளானெட்டு. ஏன்னா அவர் தான் தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறது 11ஆம் வீட்டில். அப்போ 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். அது பவர்ஃபுல் தனயோகா சொல்லுவாங்க. ஆனால் இது டெம்பரவரி. ஏன்னா இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோச்சார பலன். அப்போ என்ன நடக்கிறதுனா, ஜனவரி மாதம் நல்ல லாபகரமான மாதமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், நன்னா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீடுங்கிறது உங்கள் ஃபேமிலியை பற்றியும் பேசுறது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராஸ்பரிட்டி சொல்லுவோம், லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு தன்மையை வந்து சொல்கிறார் சுக்கிரன். 2 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதியில் புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இது ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும். ஏன்னா புதன் வந்து பெரிய அளவுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் வந்து ஒரு திரிகோணஸ்தானமான 9ல் வரதில் பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அதனால் நன்மைகள் சொல்ல மாட்டேன். ஆனால் அதனால் யாருக்கு நன்மைகள் வரும்? படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்றைக்குமே நன்மை தான் அது. ஆனால் மற்றபடி புதனால் 6 குடைவன் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னென்னா, நமக்கு தன வரவு சரியாக இருக்குது, அதுக்குடைய செலவுகளும் சரியாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு டியூ கட்டணும், அது கட்டணும், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து சுலபமாக கையாண்டுருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஒரு நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய மாதம் ஜனவரி. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பண்டிகை காலங்கள். சங்கராந்தின்றோம், அதான் பொங்கல். இந்த பொங்கல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விசேஷமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உலகத்தில் வாழ தமிழர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த மாதன்றது நிறைய லீவு வருது, நிறைய ஒரு 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 சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம், சுபிட்சங்களை தரக்கூடிய மாதம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், தை பிறந்தால் வழி பிறக்குமோ, அந்த தை பிறக்கக்கூடிய காலம் இது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. இதில் இன்னொரு முக்கியமாக சில பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சனி. சனி பகவான் 11ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கார். 11ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் அவரோட சேரும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் வக்கரகதியில் இருக்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, அது நீச்சஸ்தானமாக இருக்குது 4ஆம் வீடு. அங்கே வக்கரம்னும் போது, நீச்சத்தில் வக்கரம்னா உச்சம்லாம் சொல்லுவாங்க. அப்படி உச்சம்லாம் இல்லை அது. அட்லீஸ்ட் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அளவு பலத்தோடு இருக்குது. அப்போது என்ன முக்கியமான விஷயம், செவ்வாய் நன்றாக இருக்கிறார், சனி நன்றாக இருக்கிறார், தனம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். அப்போது நான் ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று மாறி புதுசாக போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று புக் பண்ணியிருக்கேன், நல்ல சாய்ஸில் புக் பண்ணுவீங்க. நான் வீடு ஒன்று வாங்கியிருக்கேன், நிச்சயமாக வாங்கலாம். அதுதான் புக்கிங்கிறது அதான். இல்லை இன்னும் பெரிய அளவு கமிட்மெண்ட்டோடு வாங்குகிறேன், ரைட். அப்போ இதுக்கான லோன் எனக்கு வேணும் பேங்க்கில், அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வேணும், எல்லாமே கிடைக்கும். வாகன பிராப்தி. அப்போது குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் ஸ்டேட்டஸில் ஒரு மாற்றம், மனசில் ஒரு சந்தோஷம், எல்லாமே நிறைந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இது ஒரு அற்புதமான மாதம் தான் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது பொங்கல் அது வரைக்கும் ஒரு காலம், அதுக்கப்புறம் சங்கராந்தி சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்தோட 2ஆம் பகுதின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சூரியன் 10ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அதாவது மகர ராசியில், அதான் மகர மாதம், தை மாதம். மகர ராசியில் சூரியன் வருது, உங்கள் தொழிலுக்கு மேன்மைன்னு அர்த்தம். அப்போ நான் புதுசாக தொழில் தேடுறேன், நல்ல ஜாபு கிடைக்கும். இருக்கிற தொழிலில் சில முடிவுகளை நான் எதிர்பார்க்குறேன், இது நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மேன்மையான ஒரு மாதமாக வருது. முதல் பகுதியும் சிறப்பாக இருக்குது, 2ஆம் பகுதியும் சிறப்பாக இருக்குது. இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா,
சுக்கிரன் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி 29ஆம் தேதி வாக்கில் சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ அவர் உச்சமடையக்கூடிய காலம். அப்போது அந்த கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சில உருப்படியான நல்ல செலவுகள், இப்போ நான் ஒரு ஒரு கார் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து சுப விரயம்னு பேர். அப்போது நல்ல பண வரவு, அதனால் வரக்கூடிய சுப விரயங்கள், இவ்வளவுத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாதம், சிறப்பான மாதம், வெற்றியை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக அந்த வருட பலனில் சொன்ன ரொம்ப அருமையான காலம்தான். இப்போ இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது பெரிய ஒரு வித்தியாசங்களை எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகும். பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லலை, ஆனால் ஸ்மூத்தாக போகும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரம். 8ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா, நல்ல தனவரவு என்பது சிறப்பாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்லது. ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்கார், எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 3ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறார். அப்போது மனசில் அசாத்திய தைரியம். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு, அது சரி. நம்ம ஊர்லேயே குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன வார்ன் பண்ண விரும்புகிறேன்னா, அவன் சொல்லுவான், பீச்சுக்கு போகாத, இந்த பீச்சில் இந்த இடத்துல சோல் இருக்குது, அப்புறம் இந்த இந்த இதில் வந்து குளிக்கும்போது ஜாக்கிரதையாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. 12ஆம் வீடு அதுக்குடையவர் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இரத்த காயம் ஏற்படுவது தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும். ஆனால் மனோவேகம் எப்படி இருக்கும்னா, பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகிறது, நான் வீலிங் பண்ணுறேன், ஒரு வீலில் ஓட்டுறேன், எல்லா வேலையும் பண்ணுவீங்க, என்ன பெருமை இருக்குது இதில்? அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. கை போச்சாம்மா, கால் போச்சாம்மா, ஒரு வருஷத்துக்கு வரைக்குமே இருந்து நீங்கள் ரெக்டிஃபை ஆனீங்கன்னா பரவாயில்ல, லைஃப் லாங் கூட ஹேண்டிகேப் ஆகிடும். கவனமாக செயல்பட வேண்டும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எப்போவுமே உங்கள் உடல் தான் உங்களுடைய பேஸே. அதை சரியாக வச்சா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் சரியாகவே இருக்க முடியும். குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேகத்தெல்லாம் கட்டுப்படுத்துங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய உயர்வுன்னு சொல்ல, ஆனால் பெரிய தாழ்வும் இல்லை, ரொம்ப சமநிலையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நன்னாவே இருக்கும். ஆரோக்கியம், அதில் பிரச்சனையெல்லாம் வராது. அதனால் குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் அவர் பார்க்கக்கூடிய இடம் 5, 7, 9. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் திருமண தடைகள்லாம் ஏற்பட்டு திருமணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் அமோகமாக நிறைவேறும், நன்மைகள் அமோகமாக நிறைவேறும். வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், எல்லாரும் சேர்ந்து கூடுற காலம். அப்போது நீங்களும் சேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப ருச்சி பிரியராக இருப்பீங்க. எப்போவுமே ஃபுட்டி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ரொம்ப நல்ல மாதம் இது. நிறைய இடத்துல நல்ல நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்லாம். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஏஜில் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் ஃபுட்டுலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யங்ஸ்டராக இருந்தால் அந்த அட்வென்ச்சர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா போகிறோம். அற்புதமான மாதம். எந்த ஒரு எதாவது சொல்லுவாங்க, எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. நல்ல மாதம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் நிதானம் இருக்கும். ஒரு ராசியில் ரொம்ப நாள் இருப்பார். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே வராரு. 20 நாள் தான் தனுசு. 25ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே போகிறார். ரொம்ப அதிவேகமாக அவருடைய மூமெண்ட்ஸ் இருக்குது. புதன் என்பவர் யார்? உங்கள் ராசிநாதன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது வழக்கத்தை விட வேகமான ஒரு செயல்பாடு, நிறைய விஷயங்கள், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸு நிறையா இருக்கும்.
பே பேசுகிற தொழிலில் கூட இருக்கலாம் நீங்கள். ஏன்னா மிதுனம்னாலே புதன்னாலே இது பேச்சு. பேசுகிற தொழில் இருந்தீங்கன்னா நிறையா பேச வேண்டி வரும். நிறைய பேரை மீட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி சேல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங், அப்புறம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையிறது. இதில் முதல் 15 நாட்கள் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பெரும்பாலும் புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கார். விருச்சிகத்துலேருந்து அவர் தனுசுக்கு வர்றார். அதே நேரத்தில் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். குருவை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் நல்லது. என்ன காரணம்னா, 12ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா ஒரு விதத்தில் அவர் பாதகாதிபதி. அவர் 12ல் இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவையில்லாமல் குறிப்பாக வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. குறிப்பாக பொங்கல் அதுவுமா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் உருன்னு மூஞ்ச வச்சுன்னு 2 பேரும் திரும்பி நிற்காதுங்க. அளவோடு பேசுங்கள், வளவோடு வாழுங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் அவர் வந்து என்ன செய்கிறாரு, கம்ப்ளீட்டாக கும்பராசியில் சஞ்சாரம். கும்பம் என்பது 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் போகும்போது இந்த குலதெய்வ வழிபாடு, க்ஷேத்திரங்களுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம். பெரியவர்களுடைய ஆசிகள் என்பது கிடைக்கும். 3வது குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நான் சொன்னது டேஞ்சர் மார்க்கு ஒய்ஃபை தான் சொன்னேன். அது எல்லாரையும் சொல்லலை. அதனால் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுங்க. இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மனசில் சந்தோஷம். சரி இவ்வளோலாம் இருக்குது, கையில் பைசா, எஸ் பைசா நல்லா தான் இருக்கும், பயப்பட வேண்டாம், நல்லபடியாக இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டம் எப்படின்னா, நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட், நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அப்படி தான் நிறைய இடம் மூவ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் எவ்வளோ விரைவாக செயல்படுவது போல் நீங்களும் விரைவாக செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சில முக்கியமான நபர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், முக்கியமான இன்டர்வியூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை போய் ஒரு வாட்டி பார்த்தாலும் யூ மேக் அ வெரி குட் இம்ப்ரெஷன் ஆன் தம். உங்களை பார்த்தா பிடிக்கும். சரி இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார், நல்லா இருக்கார், நல்லா பேசுகிறார், இப்படி உங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயத்தை தரக்கூடிய காலம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறீங்க கோர்ஸு, இது ரொம்ப ப்ரீமியம் காலேஜ், இங்கெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். தைரியமாக செயல்படுங்கள், தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இப்போ 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். அதான் மகர மாதம், தை மாதம் எல்லாம் பிரமாதமாக சொல்கிறோம். அப்போ சூரியன் செல்வது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் சூரியன் போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது என்னென்னா, 8ஆம் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு. அப்போ வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். பொறுமை, நிதானம் தேவை. சில நேரங்களில் நமக்கு டக்குன்னு கோவம் வரும். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அது ஒன்று. 2வது எனக்கு மூடு அப்செட் ஆகிடுதுப்பா, நான் யார்ட்டையும் பேச போகிறதில்ல. இது சில நேரங்களில் உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அது பெரும்பாலும் பேக் பெயினு, நீ பெயினு இதெல்லாம் வரும். கொஞ்சம் அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி இந்த காலம் சிறப்பான காலம், சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாகத்தான் உங்களுக்கு அமையவிருக்கிறது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய மாற்றங்கள். அதில் சுக்கிரன் தொடர்ந்து 8ஆம் வீட்டில் தான் இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு இருப்பது மிகப்பெரிய விசேஷம். அப்புறம் 8ல் சனி இருக்கார், அப்படிங்கிறது கொஞ்சம் தொல்லை தான். இருந்தாலும் சுக்கிரனும் போய் அங்கே சேருவது நல்லது தான். அதோடு இல்லாமல் உங்கள் ராசியில் தொடர்ந்து செவ்வாய் இருக்கார், ஆனால் வக்கரமாக இருப்பது நன்மை. அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில குறிப்பிட்ட செலவுகள் இருக்கும், அது தடைபடாமல் நடக்கும். அப்போ அவுட்ஃப்ளோ, சரி அவுட்ஃப்ளோ இருக்குது, ரைட்டு. இன்ஃப்ளோஸ் வேணும் இல்லையா, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரனும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்குது. அதுபோக இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் ஒரு 4,000 ரூபாய்க்கு மேலே செலவு இருக்குது. அப்போ 2,000 டெபிசிட்டா? இல்லை, இந்த மாதம் உங்களுக்கு 12 வரும்.
டெபிசிட் ஆகாமல் வண்டியை ஓட்டுவீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது பெரிய ஸ்கேலில் இருக்கலாம், சின்ன ஸ்கேலில் இருக்கலாம். ஆனால் டெபிசிட் ஆகாது. அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான நல்ல சூழல்கள் எல்லாம் நிலவக்கூடிய காலம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் கையில் பணம் தங்காது. நிறைய செலவாயிட்டு இருக்கும். அவ்வளோதான். வீட்டில் ஒரு அமைதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே சொல்லலாம். சில பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம். நல்ல உயர்வை சொல்கிறது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா 9 குடையவன் 11ல் இருக்கார். நமக்கு மூத்தவர்களால் நன்மை. நமக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியது. பெரியவங்க வந்து டேந்து ஏதாவது எதிர்பார்க்குறீங்க. அப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். அவர்கள்ட்டேருந்து ஏதோ சில உதவிகளை எதிர்பார்த்தா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அவர்களுடைய ஆசை மட்டுமல்ல, உதவியும் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் இறங்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்போது அதனுடைய ஒரு ஆரம்பம் எப்படி சோட போகும்? அப்போது சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, பட்சி சொல்லுதும்மா. அந்த பட்சி சொல்லுது இப்போ. அதனால் தைரியமாக செயல்படுங்கள். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம நிலைமை கெட்டு போய் சில அவமானங்களை சந்தித்தேன் இருக்கலாம். அஷ்டமசனில் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ அது நடக்காது. இனிமேல் நின்று போச்சு. அதுக்கெல்லாம் பிரேக் போட்டாச்சு. அற்புதமான காலம். அதோடைய ஒரு வைப்ரேஷனை நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது போல தான் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் 7ஆம் வீட்டிற்குள் சூரியன் வருகிறார். மகர மாதம்னு சொல்கிறோம். அப்போ 7ல் சூரியன் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி உறவு. அதில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சுமூகமாக சில விஷயங்களை கையாளணும். எப்போவுமே ஒன்று வச்சுங்க, ஆஃபீஸில் நீங்கள் பாஸாக இருங்க, வீட்டில் கணவனாக இருங்கள். உங்களுக்கு மனைவி இருந்தால் சரி. நாங்கள்லாம் என்ன பரம்பரை, நாங்கள் எப்படி நடத்துவோம் தெரியுமா? இந்த ஆணவம் கூடாது. இந்த ஆணவம் தான் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும். வீட்டில் வந்தால் ஒய்ஃபு தான் பாஸ். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அப்படி நடங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய மேம்பாடு, அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறது, நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேறும். அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயமான மாதம். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் நல்ல ஒரு மாதமாக இது திகழும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 14ஆம் தேதி மகர மாதம் அங்கே போகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போவார். இதே நேரத்தில் தனம் தரக்கூடியவர் யார்? புதன். 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 11ஆம் வீட்டுக்கு உடையவர். இவர் ரொம்ப வேகமான மூமெண்ட். 5ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போவார். அதான் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீடு. 5லிருந்து 6ஆம் வீட்டுக்கு போய் 20 நாள். அது 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அவர் தனுசில் இருக்கார். 25ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன செய்கிறார்? மகரத்துக்கு போகிறார். தனாதிபதி புதனுடைய மூமெண்ட்டாக இருக்கு. இதே நேரத்தில் சுக்கிரன் தொடர்ந்து இருப்பது 7ஆம் வீடு, ராகு இருப்பது 8ஆம் வீடு, 10ஆம் வீட்டில் குரு. இதெல்லாம் பிளானட்டரி பொசிஷன்ஸாக இருக்குது. இப்போ முதல் இது 14 டேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தனாதிபதியான புதன் 4ஆம் வீடு, அப்புறம் 5ஆம் வீடு இதில் போகிறார். அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலான்னா, தனாதிபதி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது கொஞ்சம் பணத்தெல்லாம் புரட்டணும். இல்லைன்னா ஒரு முக்கியமாக சில விஷயங்கள் எனக்கு வாங்கணும், அதுக்கு வந்து பேங்க்கில் எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குமா? இல்லை சில முக்கியமான நேரங்களில் என்னுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எனக்கு பணம் வேணும், அது கிடைக்குமா? அது கிடைப்பதற்கான உறுதி சிறப்பாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போவுமே நீங்கள் கடன் வாங்கும்போது அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு திருப்பி கொடுக்கணுன்றதை மனசில் வச்சுங்க. அப்போது தயவு செஞ்சு
இந்த பிரைவேட் ஃபைனான்ஷியர்ஸு, கந்து வட்டி இதெல்லாம் கிட்டே போகாதீங்க. ஏன்னா பின்னால அது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள உண்டு பண்றது. முடிஞ்ச வரைக்கும் பேங்க்ஸு இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு ரீசனபிள் வட்டி. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நன்மைகளை தருவார். குருவை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்தில் குரு இருந்தால், தொழில்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, 10ல குரு பரதேசி அதெல்லாம் தப்பு. குரு நன்மையை செய்வார் 10ஆம் இடத்துல உங்கள பொறுத்தவரைக்கும். அப்ப வேலையில எனக்கு ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் வராது. ரொட்டீன் அஃபேர்ஸ் போயிட்டு தான் இருக்கும். அது நிம்மதியா தான் இருப்பீங்க. 9ஆம் இடத்திற்குடைய செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குள்ள இருக்கார். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க அவர் அங்க தான் இருக்கார். ஆனா வக்கரத்தில் இருக்கிறார். ஏற்கனவே மறைவு ஸ்தானம் அதில நீச்சமா இருக்கிறவர், நீச்சம் மறையும். நீச்சத்துடைய குவாலிட்டி வந்து வக்கரமா இருக்கார். 2 விஷயம். வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். வெளிநாடுலாம் நெறைய போயிட்டு வரலாம் நீங்க. அதோட மட்டும் இல்லாம, சில குறிப்பிட்ட செலவுகள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும். அது உருப்படியான செலவா இருக்கலாம், உருப்படி இல்லாத செலவா இருக்கலாம். பெரும்பாலும் இந்த வீட்ட ரிப்பேர் பண்றேன், வீடு சம்மந்தமா சில செலவு பண்றேன், இந்த மாரி எல்லாம் சில செலவுகள் வரும். அப்ப இந்த மாசம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசம்னு நான் சொல்லல. ஆனா ரொம்ப சோதனையை தரக்கூடிய மாதம்னு சொல்ல. அப்ப என்னதான் இருக்கு? சந்தோஷம் இருக்கு. சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். உறவினர்களோட சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாரையும் பார்ப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில உங்களுடைய மதிப்பு, மரியாதை என்பது சிறப்பாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட அத பத்தி கவலைப்பட வேணாம். சரி, செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். அதை என்னால் நிர்வகிக்க முடியுமா? அதுக்கு தகுந்த ஃப்ளோ எனக்கு வருமா? வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டுக்குள்ள போறார். அதேபோல இந்த மாசம் 25, 28 தேதி வாக்குல பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்கும். அதாவது 25ஆம் தேதி அதிசாரத்தில 20 நாள் தான் மகரத்தில இருக்கார். அப்புறம் 25ஆம் தேதி கும்பத்துக்கு போறார். அதே நேரத்தில 28ஆம் தேதி சுக்கிரன் மீனத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்ப இந்த மாற்றங்கள்லாம் வருது. இது உங்களுக்கு நன்மையா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நன்மையை தரா மாரி தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, இந்த மாத இறுதியில் இந்த ஐடி ஃபர்ம்ஸ் இந்த மாரி இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, சில எதிர்பாராத சில நன்மைகள், சில நல்ல மாற்றங்கள், இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறிகள் ரொம்ப நன்னா இருக்கு. அதனால, இது ஒரு ஜாக்பாட் மந்த்தான்லாம் கேட்காதீங்க. ஜாக்பாட் மந்த் நான் சொல்லல. ஆனா, நல்ல மாதம், பிரச்சனை இல்லாத மாதம். இந்த மாத இறுதியில் சில நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த அளவுக்கு இத தெரிஞ்சுங்க. அதனால தைரியமா செயல்படுங்கள். குறிப்பா சொல்லப்போனா ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா, இது ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மாசமா தான் உங்கள பொறுத்தவரைக்கும் அமையும். கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும், ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு ஒரு வசனம் சொல்லுவோம். உங்க காட்டுல மழைம்பான். கிட்டத்தட்ட அது மாரி ஜாலியா தான் இருக்கு இப்போ டைம். அதனால இந்த ஜனவரி உங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம். வரவேற்கத்தக்க ஒரு வருடம் சொல்லணும். 2025. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 9ல குரு. 9ல் குரு இருந்தால் திறக்காத கதவுகளும் திறக்கும். அதிர்ஷ்டம் தானே கதவு தந்துன்னு உள்ள வரும்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. 9ல குரு இருக்கிறதுக்கு ஒரு ஈக்குவலன்ட்டா எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ சிறப்பு அதுக்கு. தெய்வ அருள், வெளிநாட்டு பயணம், சில முக்கியமான மாற்றங்கள் லைஃப்ல, உங்க டீப்பா எத டிசைர் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம். இதெல்லாம் 9ல இருக்கக்கூடிய குருவினால் சாத்தியம். அதே நேரத்தில உங்க ராசிநாதனான புதன் 5ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடம். ஒரு 20 நாள் அதுலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம். அதாவது தனுசு. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் மகரம். சுக்கிரனை பொறுத்தவரையில் 28 தேதி வரையில் 6ஆம் இடத்திலும், அப்புறம் 7ஆம் இடத்துக்கும் போறார். சூரியனை பொறுத்தவரையில் தனுசு ராசியில 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி மகர மாசம் அங்க போறார். செவ்வாய் 11ஆம் வீட்ல வக்கரத்துல இருக்கார். இப்ப பாருங்க, உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஏன்னா 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 4ல இருக்கார். 4ல புதன் பெரிய அளவு நன்மைகளை செய்வார். காரிய சித்திகளை தருவார். உங்கள் முயற்சிக்கு வெற்றிகளை தருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையா ஹெல்ப் இருக்கும். பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்கள் 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமாவும், நன்மைகளும் அதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடும்போது, நம்ம மனசுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெருக்கி தருது. அப்புறம் பாருங்க, சூரியன்
4ல் இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார் சூரியன். அப்போ சூரியன் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் வரையில் தொழிலில் பிரகாசமாக இருக்கும். 5ஆம் இடத்துக்கு சூரியன் போனால் சில வேறு சம்பந்த நன்மைகள், அதாவது புத்திரபாக்கியம், அப்புறம் சில சுபங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 5ல் சூரியன் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோபம், லூசிங் மை கூல்னஸ் அப்படிமா. அதான் என்னென்னா நல்லாவே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்மளை ஓவராக போட்டு விரட்டிருந்தோன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நம்ம பேசிடுவோம். இதுக்கு காரணம் அந்த தலைப்பகுதியின் பேர் அஞ்சனா, அங்கே சூரியன் வருவது. ஆனால் திறமைகளில் எந்த விதமான ஒரு குறைபாடுமே இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவ்வளவு நன்மைகளையும் அள்ளி தருவார். எல்லாம் சொல்லுவாங்க 6ஆம் இடம் சரியில்லைன்னு. ஆனால் சுக்கிரனுக்கெல்லாம் 6ஆம் இடத்துல கேட்கவே வேணாம். நிறைய நன்மைகள் ஏற்படும், நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வெற்றி ஏற்படும். நல்ல தனப்புழக்கம் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் கிடைக்கும், இல்லை கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சா அதுவும் சேரும். பல விதத்திலும் நன்மையை தருவார் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஒரு பிரச்சனை என்ன, சுகர் கம்ப்ளைண்ட் இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கா. ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் பேசிக் அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துக்கணும், ப்ரிகாஷன்லாம். அப்புறம் 9ல் குரு கேட்கவே வேண்டாம், சகல நன்மைகளும் இருக்குது. 11ஆம் இடத்தில் செவ்வாய். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? சொத்துக்கள் வாங்குவதற்கான தன்மையை பற்றி பேசுகிறார். அதே நேரத்தில் யார்? 2 குடைவன் 6ல் இருக்கார் சுக்கிரன். அப்போ என்ன, கடன் கேட்டால் கிடைக்கும். அப்போ நெடுநாள் ஆசை, ட்ரீம் ஹோம் அப்படிலாம் சொல்கிறான். அது அவனுக்கு ட்ரீம், விற்கிறவனுக்கு ட்ரீம். ஆனால் உங்களுக்கு எது சூட்டாகுதுன்னு பாருங்கள். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒன்று லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த வீடு நல்லபடியாக இருக்கா, நமக்கு புழக்கத்திற்கு நல்ல லொக்காலிட்டியில் இருக்கா, பணம், ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் நமக்கு ரீசனபிளாக இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாகணும். இது எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாதகமாக கிடைக்கக்கூடிய காலம். அப்போ அது தங்கு தடை இல்லாமல் இந்த முயற்சிகள் எல்லாம், ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு. இப்போ எல்லாம் ரெடிமேட்னு சொன்னால் கூட உள்குத்துமோ அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சொல்கிறது கல்யாணம் பண்ணிப்பாரும் இந்த காலம் நல்ல காலம், வீட்டை கட்டிப்பார் அதுக்கும் இது நல்ல காலம். அதனால் சாதனைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக, சாதனைகளை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும், மகிழ்ச்சியை தரும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொன்னால் உங்களை சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது மனசில் அமைதி, மனசில் சந்தோஷம், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப திருப்திகரமாக நடக்கிறது. 5 கூடிய சனியும் சுக்கிரனும் சேரும்போது சகல சௌபாகியமும் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி, ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சில சம்பவங்கள். இப்போது ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் எல்லாமே நல்லா நடக்கிறதோட மட்டும் இல்லை, அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு. அது போன்ற நன்மைகளை பற்றி பேசுறது. அதே நேரத்தில் குருவானவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது சில தடைகள்லாம் ஏற்பட்டாலும் தனவரவு என்பது சீராக இருக்கும். புதுசாக வண்டி வாங்குறது, இல்லைன்னா வீடு புக் பண்ணுறது, இல்லை சில பெரிய விஷயங்களுக்காக பணத்தை செலவு பண்ணுறது, ஆனால் திருப்திகரமான சுப விரயங்களாக அது அமைகிறது. அதனால் நம்ம மனசுக்கு சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதத்தில் அது எனக்கு நிறைவேறியது. அது போன்ற விஷயங்கள். சில நேரங்களில் ட்ராவல்ஸ், நிறையா க்ஷேத்திரங்களுக்கு போகிறேன், இல்லை இந்த ஒரு 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 இடத்துக்கு போகணுன்னு நான் நினச்சிருந்தேன், அங்கே நான் போயிட்டு வரேன். இதுபோல் மனதுக்கு இனிமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு காலம். சில நேரங்களில் திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம், காதல் சம்பந்தமாக இருக்கலாம். இதை வெளிப்படுத்தலாமா? இப்போ வெளிப்படுத்துங்க. பெரும்பாலும் சாதகமான பதிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறார் புதன் 5ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போகிறார். தொடர்ந்து 25ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். வரிசையாக நன்மைகள் தான். புதனுடைய மூமெண்ட் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறது. அப்போது
முக்கியமான குறுகிய கால பிரயாணங்கள்லாம் பெரும்பாலும் நிறைய ஏற்படும். அது ஏற்படக்கூடிய காலம் செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக். அப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகிறேன், நான் உல்லாச பயணம் போகிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எல்லாம் சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் என்ஜாயபிள் பீரியட். நம்ம பணம் 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 அதே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். வேலை வேலை வேலை. உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் ஆயுளை வளர்க்கிறது, உங்கள் ஆன்ம பலத்தை பெருக்குகிறதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு சரியான முறையில் நடக்கும். அதனால் சில மறக்க முடியாத நல்ல சம்பவங்களை உள்ளடக்கிய அற்புதமான மாதமாக திகழப்போகிறது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எ பிரைட் ஃபியூச்சரிஸ்டிக் அவுட்கம் அப்படின்னு இதை குறிப்பாக சொல்ல முடியும். சிறப்பான மாதம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மனசுக்குள்ள நிறையா போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ, எதிரிகளால் எனக்கு தொல்லை வருது வந்துருமா, இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செய்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, சனி சுக்கரனோடு சேரும்போது மனசில் கூடவே ஒரு சந்தோஷம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பற்றிய ஒரு நல்ல செய்திகள், திருமணம் நிச்சயிக்கப்படுறது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், உங்களுடைய மேரிட்டல் பார்ட்னர் கணவன் அவரால் உங்களுக்கு சந்தோஷங்கள். அதே நேரத்தில் சில பெரிய விஷயங்கள் நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்களில் இந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, புதுசாக நான் வீடு வாங்குகிறேன் அதுக்கும் வரும். வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைகள் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உங்கள் பேர குழந்தைகள் இருக்கலாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணம் அதற்காக திட்டமிடுவீங்க, அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வரும் காலம் சிறப்பாக இருக்குன்னு பட்சி சொல்கிறது உள்ள. ஆனால் வெளியில் அப்படி வந்துருமா என்ற பயம் வரும். பயத்தை ஒழிச்சு தள்ளுங்க. தேவையில்லாத பயமும் சிந்தனையும் தேவையே இல்லை. 2வது விஷயம், புதன் உங்கள் ராசியில் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ரொம்ப பெரிய பலம் அது. அதுக்கப்புறம் அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். வாக்கு சாதுரியம் கிட்டத்தட்ட 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மிக இனிமையாக பேசுவீர்கள், திறம்பட பேசுவீர்கள். எந்த ஒரு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அளவில் பேச போகிறீங்க. சில நல்ல லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், பயணங்கள், இதெல்லாம் பற்றி பேசுறது. அதே நேரத்தில் 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பிரவேசமானால் மனோதைரியம், எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம், அதற்கான முயற்சிகள், அந்த பாதையில் சஞ்சாரம் பண்ணுறது, இது போல் தொடர்ந்து நன்மைகளை பற்றி பேசுறது. 25ஆம் தேதி புதன் 4ஆம் வீட்டுக்கும் 28ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கும் போகிறார். அப்போது இன்னும் பரிபூர்ணமான எதிர்பாராத சில வெற்றிக்கின் தொடக்கம்னு இதை எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதம் எண்டு ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் நமக்கு நடக்க போகிறதுங்கிறத உணர்த்துவதாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக டெவலப் ஆகுது, நன்னாருது. முக்கியமாக எல்லாத்துக்குமே மனசு தாண்டா காரணம்பாங்க. அந்த மனம் செம்மையாக இருக்கிறது. என்னால் முடியும் தம்பின்னு சொல்கிறது இல்லை, அடுத்தவரை பார்த்து உன்னாலும் முடியும்னு சொல்கிற அளவுக்கு தைரியத்தோடு செயல்படுவீங்க. அதனால் இது ஹைலி ப்ராக்ரெசிவ் மந்த், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் மந்த். வெற்றி பாதை திறக்கிறது. நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன், திருமணம் போன்ற வைபவங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக நல்ல டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டே வரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உடம்புல இம்யூன் சிஸ்டம் நல்லா ஆகும். நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். மனோதைரியம், அதற்கான சரியான ஒரு டைரக்ஷனில் பண்ணக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் மேம்படக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்.
வெற்றி பயணத்தை துவக்குங்கள். சரியான நேரம் இதுதான். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் விலகி இருக்கு சொல்லணும். ஏன்னா எப்போ 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரோ அப்போ தைரியம் நன்னா இருக்கு, தன்னம்பிக்கை நன்றாக இருக்கிறது, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதியும், சரி அதற்கு இந்த உழைப்பை நான் தர வேண்டும், அதுக்கும் தயாராக இருக்கீங்க. அதனால் இது உயர்வை தரக்கூடிய ஒரு மனோநிலை கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் குரு அவ்வளோ சிறப்பானா? அவ்வளோ சிறப்பு இல்லை தான். ஆனால் அவர் பார்க்கிற இடம் சிறப்பு தான். 10ஆம் வீட்டை குரு பார்த்தார், 12ஆம் வீட்டை குரு பார்த்தார், 2ஆம் வீட்டை குரு பார்த்தார். 10ஆம் வீடு தொழில். தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும், ஒரு ரொட்டீன் அஃபேர்ஸ் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு உங்களை தலையில் யாரும் தூக்கி வச்சுட்டு கொண்டாட போகிறதில்ல, கீழே போட்டு மிதிக்கவும் போகிறதில்ல. உங்களுக்கு வேண்டிய மரியாதை அது கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்த்தால் படுத்தேன், நிம்மதியாக தூங்கினேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன், இன்னைய டேவை நான் ஃப்ரெஷ்ஷாக துவக்குகிறேன். வர வேண்டிய சந்தோஷங்கள் வரும். சில நேரங்களில் சில செலவுகள் ஏற்படுகின்றன. அந்த செலவு என் மனதுக்கு பிடித்த செலவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் சூரியன் போவார். எப்போ போவார்? 14ஆம் தேதி. 2ஆம் இடத்துக்கு சூரியன் போகும்போது நிறைய நன்மைகள் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசை கிட்டும். பேசும்போது ரொம்ப ஷார்ப்பாக கிளியராக பேச ஆரம்பிப்பீங்க. புதனும் 2ஆம் வீட்டில் 25ஆம் தேதி போகிறார். அப்போ உங்களுடைய பேச்சு திறமை பளிச்சிடும். அது எப்படிப்பட்ட திறமைனா, எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக சீர்தூக்கி பார்த்து அனலிட்டிக்கல் எபிலிட்டி சொல்லுவோம், அது ஏற்படும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் சொல்கிறோம், அது இந்த 4th வீக்கில் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நுழையும் பொழுது மனதில் உல்லாசம், சந்தோஷம், பெரிய விஷயங்களை வாங்கிறது, ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சந்தோஷமான ஒரு சுற்றுப்பயணம், டூரிசம், இதெல்லாம் நடக்கிற ஒரு காலம். அதனால் ஒரு விஷயத்தில் பார்த்தா நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதம். நான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன மிஷினா, இதே வேலையை நான் திரும்ப 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 செய்கிறேன்? இல்லை. ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன், மனசு சந்தோஷம். நல்ல ஒரு கம்பெனி, மனசுக்கு சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் நான் டேட்டிங், எல்லாம் இருக்குது நாட்டில். இல்லை சொல்கிறதுல என்ன இருக்குது, எல்லாம் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் எனக்கு மனதுக்கு சந்தோஷம் நடக்கும். சிறப்பான ஒரு மாதம், வெற்றி தரக்கூடிய ஒரு மாதம், மனசில் உற்சாகத்தை தரக்கூடியது. இந்த உற்சாகம்தான் உங்கள் எனர்ஜியே. அந்த எனர்ஜி தான் வேலை செய்யும். உற்சாகம் இல்லாமல் ஒரு கீ கொடுத்த ரோபோ மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த ரோபோ கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உற்சாகத்தை தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஒரு காலம் எப்படின்னா, உங்களை ரீஜெனவேட் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு மிஷின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஓவராலிங் பண்ணால் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். அதுபோல் உங்கள் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். அதனால் மனசில் உற்சாகத்தோடையும் புதிய தெம்புடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்கக்கூடிய காலம்தான் இந்த ஜனவரி மாதம். சிறப்பான மாதம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் சனி, அவர் 2ஆம் வீட்டில் இருக்கார். எப்போவுமே 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பை பற்றி பேசுவாங்க. உண்மைதான். ஒரு அளவுக்கு நமக்கு தொல்லைகள், கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டில் குரு, ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி, உங்கள் ராசியை குரு பார்க்குறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், லாபஸ்தானம். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், நன்மைகளை பற்றி பேசுறது. 9 பாக்கியஸ்தானம். அது பெரிய அட்வான்டேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் ஒரு முக்கியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பிளானட். அவர் 2ஆம் வீட்டில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சனி சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப சிறப்பானது. நல்லா பேசுவீங்க. நல்லா பேசுகிறதால பல காரியங்களை சாதிப்பீர்கள். முக்கியமான இன்னொரு கிரகம் புதன். இந்த புதன் 5ஆம் தேதி வரை 11ஆம் வீட்டில் இருக்கார், சிறப்பு. 12ஆம் வீட்லேயும் புதன் சிறப்பு. 12ஆம் வீட்டில் புதன் இருப்பது 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார். எல்லாமே நன்மை. புதனுடைய மூமெண்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக நன்மைகளை பற்றியே பேசுறது. நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிவுபூர்வமாக இருக்கும்.
உங்கள் திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். 3ல் ராகு. திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட்ஸ் இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். மனசில் ஒரு தெளிவு இருக்கும். மனக்குழப்பம் நீங்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் தொல்லையை கொடுக்கலாம். ஏன்னா ஹெல்த்து சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கணும். குறிப்பாக யாருக்குன்னா இந்த மிட்லேஜில் இருப்பாங்க, ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் இருக்கும், ஹிருதயம் சம்மந்தப்பட்ட இதை கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைன்னா திடீர்னு சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகப்பட்டு ஒரு ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்குது அதில் மட்டும். மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் தொல்லைகளை நான் பார்க்கல. நல்லா இருக்குது எல்லாமே. எல்லா கிரகங்களும் சாதகமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. சூரியனை பொறுத்த வரையில் 14ஆம் தேதி மகர மாதம் சொல்கிறோம். அப்போ தான் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். சூரியன் உங்கள் ராசிக்குள் வரும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள். சூரியன் ராசியில் 7 செவ்வாய். அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணாதீங்க. ராத்திரி வேலை எல்லாம் ட்ரைவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்கள். இது அவசியம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம்தான் ப்ரோன் டு ஆக்சிடென்ட். நீங்கள் ட்ரைவ் பண்ணால் சரி, நீங்கள் ஒரு டிரைவர் தொழிலில் இருந்தால் கூட அந்த தினத்தில் காலையில் பிள்ளையாரை நன்னா வணங்கிட்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும். மற்ற நேரங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த வெஹிகுலர் ஆக்சிடென்ட்ஸுக்கு இன்னொரு காலம் அஷ்டமி திதின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அஷ்டமி திதி இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வெற்றியை தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இது அமைகிறது. தைரியமாக செயல்படலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, உங்கள் ராசியில் சனி, ஜென்ம சனி. தொல்லை இருக்காதா? இருக்கியா? என் முதுகில் ஒரு 10 கிலோ மூட்டை கட்டின்னு தொல்லை இல்லைன்னு அப்படி சொல்கிறத, அந்த தொல்லை இருக்கும். ஆனால் அதை தாங்கக்கூடிய பலம் என் உடம்பில் இருக்கிறதா? அதான் ஒரு தமாஷா ஒன்று சொன்னாங்க. ஒரு கல்லை கட்டிட்டு ஓடுனா கஷ்டம், அப்படியே இந்த பாரம். ஆனால் ஒரு போட்டி, அதில் உங்கள் மனைவியோ இல்லை காதலியோ தூக்கின்னு ஓடுங்க. இதாவது 20 கிலோ, அது 70 கிலோ. உற்சாகமாக ஓடுவீங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உள்ளே இருக்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ் தான். அது எப்படி வேணாலும், எதை வேணாலும், எப்படி வேணாலும் மாற்றுறது. அதுபோல் ரிலீவ் ஆகும், பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும். 20 கிலோ இல்லை, 60 கிலோ ஏற்றினாலும் அலட்சியமாக அதை டீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இப்போ வருது. சரி, முக்கிய காரணம் என்ன? சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். மனதில் உல்லாசம், மனதில் சந்தோஷம், சந்தோஷ நிகழ்வுகள், ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதற்கு பிறகு இந்த மாத கடைசியில் சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அது அதை விட பிரமாதம். 2வது விஷயம், தொழிலில் சீராக இருக்கும். ஏன்னா 4லேருந்து 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். கவலையே வேண்டாம். உடல் ஆரோக்கியம் பெருசாக கிடையாது. நீங்களாக கெடுத்துட்டா தான் உண்டு, அதுவாக கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்த ஆயுள் பாவத்தை குரு அல்லவா பார்க்கிறார். அப்புறம் 12ஆம் இடம் நிம்மதி. படுத்தாண்டா தூங்கின நிம்மதி, இதெல்லாம் உங்களுக்கு தருது. அதனால் ஜென்ம சனி யாராவது உங்களுக்கு வேப்பலை வச்சுருந்தாங்கன்னா அவனுக்கு பதிலாக அவனை பிடிக்க, அவனை அடிங்க. உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதுக்கு தான் நான் முதல் வார்த்தை சொன்னேன். நீங்கள் 10 கிலோ பாறாங்கல்ல தூக்குறீங்களா, இல்லை 60 கிலோ மனைவியை தூக்குகிறார்களா, இல்லை காதலியை தூக்குகிறீங்களா? அவன் 80 கிலோ இருந்தால் கூட தூக்கிட்டு ஓட்டுவீங்க. மனைவி கூட 60 கிலோ தான் அளவுடு. சந்தோஷமாக இருப்பீங்கன்ற, அதுதான் முக்கியமாக. நீங்கள் அதோடைய தாத்பரியம், அதோடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, உல்லாசமாக இருப்பீர்கள். முக்கியமாக என்ன தெரியுமா, ரொட்டீன் அஃபேர்ஸு. டெய்லி ஒரு பாஸ் நம்மளை மிரட்டுறாங்க. காலையில் வேலையை விட்டு தூக்கிடுவேன்றான். அடுத்த வேலை கிடைக்குமா, நாளைக்கு வாடகை கொடுக்க முடியுமா? விட்டொழியுங்கள். அந்த காலம் முடிந்து விட்டது. இனி பிரைட் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு ஓப்பன் அப். தைரியமாக செயல்படுங்க. மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சந்தோஷமாக இருக்கிறது, உல்லாசமாக இருக்கிறது. 12ல் சுக்கிரன். நிறையா பார்ட்டிஸ் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றீங்க,
உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா எல்லாம் சேர்றீங்க. ரொம்ப சந்தோஷம், குதூகலம். ஃபெஸ்டிவ் வெக்கேஷன்ஸ். ஆமாம், பொங்கல் வருது இல்லையா, அது ஃபெஸ்டிவ் வெக்கேஷன் தானே. செலவு நிறையவே ஆகும். அது சமாளிக்கக்கூடிய தன்மை அதுவும் நிறைய இருக்குது. மனசில் ஒரு வேகம், இதை நான் சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். 5 லட்சம் செவ்வாய் நீச்சகதியிலிருந்து வக்கரமாக இருக்கார். உத்வேகம், இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஏற்படும். பாசிட்டிவ் சைட். அதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டுக்கு புதன் 8ல் இருக்கார் 5ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் 9ல் இருக்கார். அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். தனுசு ராசியில் 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 10ல் புதன். திறமை பழிச்சிடும். சாதுரியமான செயல்பாடுகள் பெருகும். நிறைய பிளான்ஸ் போடுவீங்க. அதுவும் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு நிறையா மைண்டில் ஏகப்பட்ட புது விஷயங்கள் ஓடுறதோடு மட்டும் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் இது ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள் இதெல்லாம் 11ஆம் வீடு சொல்லுது. சூரியன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார். 6ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 11ல் வந்தால் கடன்கள் ஒழிய ஆரம்பிக்கும். அதற்கான முதல் படின்னு கூட எடுத்துக்கலாம். கடன் தொல்லை நீங்கும். நண்பர்களால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உற்சாகமான மாதம், சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். சந்தோஷத்தை அது தருதுன்னு சொல்கிறத விட நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நாள், காலம், அதுதான் இந்த மாதமாக இருப்பதால் மிக சிறப்பான மாதம், உன்னதமான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.